கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த கர்த்தாவே, அப்பா, இந்த வருஷத்துல இந்த நாள்ல உம்முடைய பாதத்துல அமர நீங்க எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல சுகம் பலன் ஜீவன் தந்து இத்தனை நாட்களும் எங்களை வழி நடத்தி இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க நீங்க எங்களுக்கு பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இப்பொழுதும் கூட இந்த நேரத்தை முற்றிலுமா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பன் முற்றிலும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அடியாளின் நாவை நீங்க உம்முடைய கிருபையினாலே பயன்படுத்துங்கப்பா. என் நாவை நீங்க பலப்படுத்துங்கப்பா. பேசப்படுகின்ற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, நீர் தந்த வார்த்தைகள் ஆண்டவரே, அவைகள் எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும் ஐயா. உணர்வடைந்தவர்களாய் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்து உமக்காய் ஜீவித்து உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேர எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். முற்றிலுமாய் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்று கர்த்தர் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வசனமானது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. எபேசியர் 5:14 முதல் 16 வரை. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். இங்க பவுல் 3 வசனத்திலும் வெவ்வேறு விதமான காரியங்களை சொல்றாரு. 14ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தூங்குகிற நீ அப்படின்னு சொல்றாரு. நான் தூங்குகிற நீ என்ன செய்யணும்ன்றதையும் சொல்றாரு. நீ விழித்து கொள்ளணும், மரித்தோரை விட்டு நீ எழுந்திருக்கணும், அப்போ கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரு 14ஆம் வசனத்துல. இப்போ இந்த உலகத்துல வாழ்ற கூட்டத்துல 2 கூட்டத்தார பத்தி இங்க கூறுது. ஒண்ணு தூங்குகிற, இன்னொருத்தர் மரித்தோர். இந்த தூங்குகிற நீ யார குறித்து சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை குறித்து அது கூறுகிறது. மரித்தோர்ன்றதை யார பத்தி கூறுகிறது அப்படின்னாக்க, அது உலக மக்களை பற்றி கூறுது. அப்போ தூங்குறவனுக்கும் மரித்தவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்ப்போம்னா, தூங்குறவன் என்றா ஒருத்தர் அயர்ந்து தூங்கும்போது அந்த மனுஷனுக்கு ஜீவன் இருக்கும், தூங்குறவனுக்கு ஜீவன் இருக்கும். ஆனா அவனுக்குள்ள ஜீவன் இருந்த போதிலும் தன்னை சுற்றி நடக்கும் காரியங்களை குறித்து உணர்வு இருக்காது. இதுதான் தூங்குறவன். ஜீவன் இருந்தாலும் சுத்திலும் நடக்கிற காரியங்களை குறித்து உணர்வற்று இருக்கிறவன். இப்போ மரித்தோர் என்று சொன்னாக்க அவனுக்குள்ள ஜீவனும் இருக்காது, உணர்வும் இருக்காது. அதனாலதான் இது உலக மக்களை குறித்து சொல்லுது. அவங்க சத்தியத்தை அறியாம அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து தேவனை பற்றிய உணர்வின்றி ஜீவனற்று இருக்கிறாங்க. அப்போ மரித்தவர்கள் என்று நம்ம சொல்றது யாருன்னா, பாவ கிரியைகளுக்கு அடிமையாகி தேவனை பற்றி உணர்வின்றி இருக்கிறவங்களை பற்றி சொல்லப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று வேதம் கூறுகிறது. அப்போ நம்மளும் ஒரு காலத்துல அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்தோம். ஆனா கர்த்தருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒருவனுடைய மனதுல பாவ எண்ணங்கள் காணப்பட சந்தர்ப்பம் இருக்குது, ஏதுக்கள் உண்டு. அது அப்படிப்பட்ட பாவ காரியங்கள் அசுத்தங்களாக அவனுடைய வாழ்க்கையில இருக்குது.
அப்போ இதுல இருந்து அந்த மகன் அது யாரா இருந்தாலும் சரி, விடுதலை அற்றவனாக ஜீவிக்கும் போது அவன் பாவங்களினால் மரித்தவனாய் இல்லாவிட்டாலும், ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே பாவத்தை மன்னித்து ரட்சித்திருக்கிறாரு. அவன் பாவங்களினால் மரித்தவனாக இல்லாவிட்டாலும் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல தூங்குகிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். தூங்குறவனுக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உணர்வற்று இருக்கிறான். அவனுக்குள்ள ஜீவன் இருந்தாலும் உணர்வற்று இருக்கிறான். மரித்தோர் நடுவுல தூங்குறவனாக அவன் காணப்படுகிறான். அப்படி சத்தியத்தை அறிந்தும் இப்படிப்பட்ட பாவத்துல இருக்கிறவங்க உணர்வற்றவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ இதுக்கு இவங்க என்ன செய்யணும்? இப்படி தூங்குறவங்க அதை உணர்ந்து விழிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இதுக்கு உதாரணமா நம்ம யோனாவை பார்ப்போம். யோனாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். யோனா 1ஆம் அதிகாரத்துல இருக்கிற காரியங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். யோனாவை ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு அனுப்புறாரு. தம்முடைய சித்தம் நினிவே பட்டணத்துக்கு போய் யோனா பிரசங்கம் பண்ணணும்ன்றது தேவனுடைய திட்டமும் சித்தமுமா இருந்தது. ஆனால் யோனாவோ அதற்கு மாறாக கப்பல் ஏறி வேறு திசையை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஆனால் என்ன ஆச்சுனாக்க, கர்த்தர் ஒரு பெரும் காற்றை கட்டளையிடுறாரு. ஜலம் கொந்தளிக்குது. கப்பல் பயங்கரமான ஒரு மோசமான நிலைக்குள்ள போகுது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க தெய்வத்தை கூப்பிட்டுக்கிட்டு பயந்து எப்படி என்ன செஞ்சா இந்த கப்பல் தப்பிக்கும், நம்ம ஜீவன் தப்பிக்கும்ன்றதுல அலமோதிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யோனா என்ன செய்யறாரு? அடித்தட்டுல போய் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு உணர்வே இல்லை பாருங்க. அந்த கடல்ல கொந்தளிப்பை பற்றி அந்த இதுவும் உணர்வு இல்லை. மக்களுடைய சத்தம் அவங்களுடைய செவிகள்ல ஏறல. அப்படி ஒரு தூக்கத்துல அவர் இருந்தாரு. அப்படி அவர் தூங்கிட்டு இருக்கிறவரை தட்டி எழுப்புறதுக்கு ஒரு மாலுமி தேவைப்பட்டாரு. அந்த மாலுமி எழுப்புன உடனே அவங்க சீட்டு போடுறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். அப்போ அவர் சொல்றாரு, நான் பூமியையும் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவனிடத்துல நான் பயபக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? ஏன்பா இப்படி நீ செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்டுட்டு அவங்க இன்னும் ஏதாச்சும் செஞ்சு அதை அமர்த்தலாம்னு பாக்குறாங்க. நடக்கல. ஆனா அதனால அப்போ நாங்க என்ன உனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு யோனாவே தான் கேக்குறாங்க. அப்போ யோனா சொல்றாரு, என்னை தூக்கி போட்டுட்டீங்கன்னாக்க இந்த கடல் கொந்தளிப்பு அமர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தூக்கி போட மனசு இல்லாம முயற்சி செஞ்சு பாக்குறாங்க, முடியல. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த இடத்துல தன் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்த அத்தனை ஜனங்களும் இப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், 14ஆம் வசனம், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மீது சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி. பாருங்க, இந்த யோனா அவர் உணர்வற்று இருந்தாரு, தூங்கிட்டு இருந்தாரு. ஆனா உணர்வற்ற இருதயத்துல இருந்த அந்த கப்பல்ல இருந்த மக்கள் ஜீவனுள்ள தேவனை பற்றி அறிந்து கொண்டாங்க, உணர்ந்து கொண்டாங்க. அவர்தான் தெய்வம்னு அறிந்து அவர்கிட்ட விண்ணப்பம் பண்றாங்க. இப்ப தன் தெய்வத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணல, மெய்யான தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவங்களுக்குள்ள இன்னொன்னு மனசாட்சி வருது பாருங்க. குற்றமற்ற ரத்தம், அந்த மனுஷன் எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யல, அவர் குற்றமற்றவர். ஆனா அந்த குற்றமற்ற ரத்தம் எங்க மேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஜெபிச்சாங்கன்னா எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்றத நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஆண்டவரை உணர்ந்திருந்த யோனா ஆண்டவர் வழியை விட்டு தப்பி போனாரு. ஆண்டவரை உணராதிருந்த அந்த ஜனங்கள் கர்த்தரை அறிந்துகிட்டு கர்த்தரிடத்துல தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அதன்படி அவங்க தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட உடனே கடல் அமர்ந்துருச்சு. அப்போ அவங்க கர்த்தருக்கு மிகவும் பலியிட்டு தேவனுக்கு பொருத்தனை செஞ்சாங்கன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பாக்குறோம், யோனா தன்னுடைய தவறை உணர்ந்து மீன் வயிற்றிலிருந்து ஜெபித்த போது கர்த்தர் அவரை திரும்பவும் தம்முடைய சித்தத்தை செய்ய அவரை
உபயோகப்படுத்தினாரு. ஆகவே மீன் வயிற்றுல தான் யோனா வந்து விழித்தெழுந்தார். அப்படியே தூங்குகிற நம்ம விழிக்க வேண்டும், உணர்வடைய வேண்டும், நம்மளுடைய நிலவரத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை வந்து சீர்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தூங்கிட்டு இருக்கோமா, உணர்வற்று இருக்கமான்றத நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தான் உணர்வடைந்து ஆண்டவர்கிட்ட மறுபடியும் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கிறிஸ்து அவனை மீண்டுமாய் தம்முடைய பாதையில கொண்டு வந்து நிறுத்தி மீண்டுமாய் அவனை பிரகாசிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆகையினால மரித்தோர் மத்தியில் தூங்குறவர்களாக அல்ல, எப்பொழுதும் விழித்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது போல விழித்திருக்கிறவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மிகவும் கவனம் உள்ளவங்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 2வது வசனம், அதுலயும் 2 கூட்டத்தாரை பற்றி சொல்றாரு. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. இங்க என்ன சொல்றாரு? ஞானமற்றவங்களை போல நடக்காத, ஞானம் உள்ளவர்களை போல நட, கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்கேயும் 2 கூட்டங்கள் இருக்குது. இது யாரு குறித்து? முதல்ல நம்ம பார்த்தோம் ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்கள. இங்க நம்ம பாக்குறது எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ள காணப்படுகிற 2 கூட்டங்கள். ஒண்ணு, அவங்க வந்து ஞானம் உள்ளவர்களாய் நடக்கிற ஒரு கூட்டம், ஞானம் இல்லாதவர்களாய் நடக்கின்ற ஒரு கூட்டம். சத்தியத்தை அறிந்தவர்கள் ஞானமற்றவர்களாய் நடந்தாங்கன்னா தங்கள் ஜீவியத்தை குறித்து எச்சரிக்கை வந்து அவங்க அறிந்து கொள்வது இல்லை. அதாவது தங்கள் ஜீவியத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறது இல்லை அவங்க. ஏன்னா அவங்க வந்து சத்தியத்தை அறிந்த போதும் ஞானமற்றவர்களா இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சிம்சோனை பார்ப்போம். சிம்சோனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் அவரை பற்றி தான் எழுதி இருக்குது. எல்லாருக்கும் அவரை பத்தி தெரிந்ததுனால நான் சொல்லிட்டு போறேன். இவர் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர். என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, இஸ்ரவேலரை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவராயிருந்தார். அவர் ஒரு நசரேயன். அவருடைய தலையில சவரகன் கத்தி வந்து படக்கூடாது. இது அவருக்கு நல்லா தெரியும். அதுல அவர் தெளிவுள்ளவராய் இருந்தாரு. இப்படி ரட்சிக்கப்பட்ட அவரானாலும் யாரா இருந்தாலும் உலக சிற்றின்பங்கள் தேவனோடு இருக்கிற உடன்படிக்கையின் அஸ்திபாரத்தை ரகசியமா அழிச்சிரும் அப்படின்றத இந்த சிம்சோன் அறியல, உணரல, ஞானமா இருக்கல. அப்போ என்ன செஞ்சாருன்னா, இத அறியாம தெளிலாளுக்கு தன்னுடைய இருதயத்துல இடம் கொடுத்து தோற்று போனார். அது எச்சரிப்பு அடையலையே, ஞானம் அவருக்கு வரலையே. 3 முறை தெளிலாள் வந்து கேக்குறா. என்ன கேக்குறா? உன் மகாபலம் எதனால் உண்டாயிருக்குது? உன்னை சிறுமப்படுத்த எதனால் உன்னை கட்டலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. மகாபலத்தினுடைய ரகசியத்தை அறியறதுக்கு அவ விரும்புறா. அவனை சிம்சோனை சிறுமைப்படுத்த அவன் நினைக்கிறான். அதற்காக உன்னை நான் என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்கிறா. இந்த சமயத்துல 3 தடவையும் சிம்சோன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யறா. ஒண்ணு கூட மாற்றம் இல்லாம அப்படியே செய்யறா. இப்படி செய்யும் போது ஒரு எச்சரிப்பின் தொனி சிம்சோன்ல ஒலிக்கலையே. இப்படி செய்யறாளேன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கலையே. தன்னை பற்றி இவ்வளோ இதா கேட்கிறான்றத வந்து சொல்லலையே. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செஞ்சு பெலிஸ்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூறுறாளே. அதனுடைய உள்நோக்கம் என்ன? அப்போ ஒவ்வொரு தடவையும் இப்படி செஞ்சு பெலிஸ்தர்கள் வர்றாங்கன்னு சொல்லி சொல்றாளே, அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்றத அறிந்து கொள்ள முடியலையே, எச்சரிப்பு அடைய முடியலையே. உன்னதின் அழைப்பின் நோக்கத்தை இழந்து போனவராய், ஞானமற்றவராய் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி தேவ பலனையும் அவருடைய வல்லமையை இழந்து ரகசியத்தை வெளிப்படுத்தினதுனால விலங்கிடப்பட்டு குருடனாகி சிறையில் வாழ்ந்தார்.
அதற்கப்புறம் அவர் உணர்வடைந்த போது, அவர் ஜெபித்த போது மீண்டுமா தேவ வல்லமையை பெற்று மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த உலக சிற்றின்பங்கள், அது சிற்றின்பங்கள் தான், அது பேரின்பம் கிடையாது. ஆனா அந்த சிற்றின்பமாகிய பாவமாகிய சவரன் கத்தி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுடைய தலையில, அதாவது நம்மளுடைய எண்ணங்கள்ல, சிந்தனைகள்ல, நினைவுகள்ல வரக்கூடாது. அப்படி வராதபடிக்கு, அந்த கத்தி தலையில படாதபடிக்கு நம்ம ஞானம் உள்ளவர்களாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இதயத்தில் ஞானம் உள்ளவங்க காலங்களையும் வேலையையும் சரியா உணர்ந்து மிகுந்த விழிப்போடு எச்சரிக்கையோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட உணர்வுள்ள ஜீவியத்தை நம்ம செய்யணும். அதே சமயம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஞானமுள்ள இருதயத்தோட ஜீவிக்கணும், அதோட அடுத்தது கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு அந்த வசனத்துல. இப்ப கவனமா நடந்து கொள்ளணும். ஏன் எப்படி கவனமா நடந்து கொள்ளணும்? காரணம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். பேதுரு ஐயா தன்னுடைய நிருபத்துல எழுதுறாரு, பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்ன சிங்கம் போல கெச்சித்து சுற்றி திரிகிறான் என்று சொல்லி சொல்றாரு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கவனத்தோடு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்குது. ஞானமற்றவர்களாக இருந்து அவனுடைய கண்ணியில நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. உதாரணமாக நம்ம ஏசப்பாவையும் யூதாஸ் காரியத்தையும் நம்ம எடுத்துக்குவோம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தம்முடைய பாடுகள் பட்ட பாடுகள் எல்லாம் இருக்குது. அதுல 24ஆம் 25ஆம் வசனம் மட்டும். அப்போ இந்த யூதாஸ் காரியத்தை தேவனோடு இருந்தவன், அவருடைய வார்த்தையை கேட்டவன், அவர் அதிசயத்தை கண்டவன், எல்லாம் அவனுக்கு ஏசாமியை பற்றி நல்லா தெரியும். அவர் ஒரு தேவ குமாரன் என்பதும் தெரியும். அப்படிப்பட்ட எல்லா விதத்திலும் ஒரு தெளிந்த புத்தியை உடைய ஒரு மனுஷன் கடைசியில அவனுடைய வாழ்க்கை எப்படி போனது என்று நம்ம அறிவோம். இதற்கு முன்பாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் தன்னை பற்றி எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று சொன்னான். அப்போ இந்த யூதாஸ் காரியத்தை கேட்கிறாரு. அப்பொழுது யூதாஸ், ரபி, நானோ என கேட்கிறான். ஏசப்பா அதற்கு பதிலாக நீ சொன்னபடிதான் என்கிறார். எவ்வளவு திட்டமும் தெளியுமா எச்சரிப்பா ஏசப்பா யூதாஸ் காரியத்திட்ட இந்த காரியத்தை உணர்த்தின போதும் யூதாஸ்க்கு ஞானம் இல்லையே, எச்சரிப்பு இல்லையே, கவனம் இல்லையே, ஜாக்கிரதையா தன்னை காத்துக்கொள்ள நினைக்கவில்லையே. தேவகுமாரனை காட்டி கொடுக்கிறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவராய் இருந்தாரே. காரணம் என்ன? யோவான் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 12ஆம் வசனம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சீமானின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படிக்கு பிசாசானவன் அவனுடைய இருதயத்துல தூண்டின பின்பு என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுது. அதே போல பிசாசானவனா என்ன செஞ்சிட்டான்? ஏசாமிய காட்டி கொடுக்க அவனை தூண்டிட்டான். அவன் தூண்டும் போது இவன் அந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால அதே அதிகாரம் 27ஆம் வசனத்துல சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான் என்று சொல்லி பாக்குறோம். அப்போ இவ்வளோ தூரம் எச்சரிப்பு கேட்டோம், இவ்வளோ தூரம் நேருக்கு நேரம் ஆண்டவர் உணர்த்தின போதும் ஞானமா கவனமா விழித்து கொள்ளாம
சாத்தானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவனுடைய செயலுக்கு தன்னை அர்ப்பணித்த யூதாஸ் காரியத்தினுடைய முடிவு எத்தனை பரிதாபமா முடிஞ்சிச்சு அப்படின்றத நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மிகவும் கவனமாக கால் எடுத்து வைக்க வேண்டியது மிக அவசியமா இருக்குது. கர்த்தர் அநேக முறை எச்சரிப்பின் சத்தத்தை ஆவியானவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் உணர்த்துவார். வேதத்தை வாசிக்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது, பாட்டை கேட்கும் போது, ஏதோ ஒரு வகையில நம்ம கூடி ஜெபிக்கும் போது, கூடி சம்பாஷிக்கும் போது அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்படி வெளிப்படுத்தி கொடுக்கும் போது நம்ம உணர்வடைந்து கீழ்ப்படிந்து மனம் திரும்பி உன்னத வாழ்வுக்கு என்று நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்மளுடைய ஏமா இருக்கணும். கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ள நம்ம ஜீவித்து அந்த பரிசுத்த ராஜ்யத்துல போய் நாம சேர்றதுக்கு கர்த்தருக்கு நமக்கு கிருபை செய்யணும், நமக்கு பலன் தரணும். கர்த்தர் தாமே நமக்கு கிருபையும் பலனும் தருவாராக. மூன்றாவது வசனம், நம்ம பார்த்த வசனம், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இங்க நாட்கள் பொல்லாதது, ஆகையினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு சொல்றாரு. வசனத்துல ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பா சொல்றாரு. இதுக்கு நம்ம கெத்செமனே தோட்டத்தை கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு அங்க போவோம். மத்தேயு 26 அதிகாரம் 37 44 வசனம் வரை. மத்தேயு 26 37 44 வசனம் வரை. பேதுருவையும் செபெதேயுவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசரிடத்தில் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலே ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். இப்போ நம்ம சீஷர்களுடன் கெத்செமனே தோட்டத்துக்கு ஏசப்பா போறாரு. அதுல 3 பேரை, யோவான், பேதுரு, யாக்கோபு, இந்த 3 பேரையும் கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் இருக்குது, ஆகையினால இங்க தங்கி விழித்திருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் என்ன செய்யறாரு? அவர் ஜெபம் பண்றாரு. முகம் குப்புற விழுந்து பிதாவின் இடத்துல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தமாக கடவுது என்று ஜெபித்தார். இந்த கெத்செமனே தோட்டத்துல ஏசப்பாவை யாரும் வாரினால அடிக்கல, அவர் தலையில முள்கிரீடம் சூட்டல, சிலுவையில அறையல. ஆனாலும் லூக்கா 22:44 நம்ம வாசிக்கும் போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில் விழுந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு வியாகுலப்பட்டு வேதனையோடு அவர் ஜெபம் பண்ண காரணம் என்ன? எசேக்கியேல் 18:20 என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பாவம் செய்யும் ஆத்மாவே சாகும். அப்போ பாவம் செய்யற ஆத்மா சாகும் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லி இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்றாரு? என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்படி சொன்ன இவர் யார்? இவர் தேவகுமாரன், மகா பரிசுத்தர். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது
யோவான் 8:46 நம்ம பார்க்கிறோம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி பார்த்து கேட்டாரு. அவரை யாரும் குற்றப்படுத்த முடியல. சிலுவை பரியந்தும் அவரை யாராலையும் குற்றப்படுத்த முடியல. அவர் தேவகுமாரன். 2 கொரிந்தியர் 5:21 அவர் பாவத்தை அறியல. அவளுக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது, பாவத்தை அறியல. 1 யோவான் 3:5 நம்ம வாசிக்கும் போது அவரிடத்துல பாவம் இல்ல. 1 பேதுரு 2:28-22 நம்ம வாசிக்கும் போது அவர் பாவம் செய்யல. அவர் பாவம் அறியல, பாவம் இல்ல, பாவம் செய்யல. அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்திற்கு ஒளியா இருந்த அவரிடத்துல இருள் எப்படி வரும்? இருள் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் இப்போ என்ன செய்யறாரு அப்படின்னாக்க, 2 கொரிந்தியர் 5:21 படி நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். யார் ஆக்கினார்? பிதா குமாரனை பாவம் ஆக்கினார். ஏசாயா 53:6 கடைசி பகுதியில கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நம்மளை பொறுத்தவரையில நம்ம மேல ஏதாவது ஒரு அசுத்தம் பட்டுருச்சுன்னா உடனே நமக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்கும். உடனே நம்ம என்ன செய்வோம்? எப்படியாச்சும் உடனே அதை சுத்தம் பண்ணி நம்ம நீட் ஆயிரணும்ட்டு சொல்லி பார்ப்போம். ஏதாவது அருவருப்புக்கு அங்க கிடக்குதுன்னு பார்த்தோம்னா அதை விட்டு தூரமா ஒதுங்கி போயிடுவோம். அப்படி நம்மளே அப்படி இருக்கிறோமே. பாவம் அறியாத இல்லாத செய்யாத தேவகுமாரன் மீது என்னுடைய பாவம், உலகத்தாருடைய பாவம், அக்கிரமம், குற்றம், மீறுதல், குறைவு, அருவருப்பு எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்ட போது தேவகுமாரன் எப்படி துடித்திருப்பார், எப்படி கதறி இருப்பார். அவர் ஜெபம் சாதாரண ஜெபம் இல்ல, உள்ளத்தை நொறுங்கும்படி ஜெபித்தார், வியாகுலத்தோடு ஜெபித்தார், கதறி ஜெபித்தார். எப்படி இதுல எப்படி அந்த அசுத்தத்தை தன் மேல ஏத்துக்கிறது அவரு? ஆகவே அவருடைய ரத்தம் வேர்வையா தரையில விழுந்தது. அந்த இரவுல அவருக்கு வேர்த்தது, ரத்த வேர்வை வேர்த்தது. அவர் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டது. உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய தேவகுமாரன் பாவமாக்கப்பட்டவராய் துடித்து ஜெபித்து கொண்டிருக்கிறாரு. மறுரூப மலையில அவருடைய மகிமையை கண்ட அந்த 3 பேரும் அவருடைய பாடுகளை கண்டும், அதாவது தூங்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க 3 பேருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. தூங்கிட்டு இருந்த போதும் அவங்க அவர் பாடுகளை பார்த்ததுனாலதான் நிருபங்கள்ல எழுதி இருக்கிறாங்க. அதை வச்சுதான் நான் சொல்றேன். கண்ட போதும் அவங்க தொடர்ந்து தூக்கத்தை தான் மேற்கொண்டாங்க, தொடர்ந்து அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ மத்தேயு 26:40-41 அவங்க நித்திரை பண்றத கண்டு ஏசப்பா பேதுருவை நோக்கி சொல்றாரு, நீங்க 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்றாரு. அப்போ அவங்க ஜெபிக்கல, அப்பையும் கூட ஜெபிக்கல. மீண்டும் மீண்டுமாக அவங்க என்ன செஞ்சாங்க? தூக்கத்துக்கு இடம் கொடுத்தவங்களாக இருந்தாங்க. ஆகவே என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏசப்பா ஜோமணி முடிச்சிட்டாரு. ஜோமணி முடிச்ச பிறகு அவர் தேவ பலனை பெற்று ஒரு சிங்கத்தை போல தனக்கு எதிராக வர்ற எல்லா காரியத்தையும் மேற்கொள்ள தைரியமா அந்த கெத்செமனே தோட்டத்தை விட்டு வெளியே வர்றாரு. ஆனால் ஜெபித்து கொண்டிருந்த இந்த 3 பேருமோ அந்த சோதனை நேரத்துல பேதுரு ஏசப்பாவை மறுதலித்தாரு. மற்ற எல்லா சீஷரும் அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த கவனம் இல்ல எச்சரிக்கிறாரு. 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏசப்பா அவ்வளோ திட்டமா சொல்லியும் கூட அவங்க என்ன செய்யல? அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு அவங்க என்ன செய்யல? செவி கொடுக்கல. காலத்தை அவங்க பிரயோஜனப்படுத்திக்கல. அந்த 1 மணி நேரத்தை அவங்க பிரயோஜனப்படுத்தாம அதை விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஏசப்பா சொன்னது போல உலகத்துல எல்லா காரியமும் நடந்துட்டு இருக்குது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்குது.
அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம கவனத்தோடு வாழ்கிறோமா? நம்மள நாமே சோதித்து பார்த்து கொள்வோம். எச்சரிப்பா வாழ்கிறோமா? காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா கர்த்தர் இந்த காலத்தை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். இந்த வருஷத்தை தொடங்கினவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு நம்ம மத்தியில இல்ல. எத்தனையோ தேவ பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. நம்மளுடைய காலம் நம்முடைய கரத்துல இல்ல, அது தேவனுடைய கரத்துல இருக்கு. அப்போ கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நிமிஷமும் கிருபையாய் நமக்கு கொடுக்கப்படுகிற தருணங்கள். இந்த தருணத்தை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்தின் முடிவு சமீபம். இந்த உலகம் அக்கினிக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரியும். கர்த்தருடைய வருகைக்கு பின்பாக அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி இந்த உலகத்துல இருக்கும். அது ஒன்லி ஃபார் 7 years தான். முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திர காலம். அப்போ இந்த கொடுமைக்கெல்லாம் நம்ம தப்பி தேவனோடு நம்ம போய் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். முதல்ல நம்ம பார்த்தது போல விழிப்புள்ளவர்களா இருக்கணும். தூங்கிட்டு இருக்கோமா? விழிப்புள்ளவர்களா இருக்கணும், உணர்வடையணும், ஞானமுள்ளவங்களா இருக்கணும், கவனமா இருக்கணும். காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நம்ம யோனாவை பார்த்தபோது உணர்வற்று தூங்கினவர் தான் யோனா. ஆனாலும் கூட மீன் வயிற்றுல போன பின்னதான் அவர் உணர்வடைகிறாரு. தன்னை சீர்படுத்திக்கிறாரு. ஆண்டவரிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்த போது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று கண்டு கொண்ட போது கர்த்தர் அவரை விடுவித்து தேவன் நோக்கம் நிறைவேறும்படியாய் நினிவேக்கு அவரை அனுப்பி வைத்தாரு. அதே போல சிம்சோன் கடைசி நேரத்துல அவரும் தன்னை உணர்ந்து தேவனிடத்துல ஜெபிக்கும் போது, ஞானத்தை பெற்று தேவனிடத்துல ஜெபிக்கும் போது தேவன் அவருக்கு மீண்டும் ஒரு பலனை கொடுத்தாரு. அவர் பெலிஸ்தரோடு மடிந்தாரு. ஆனாலும் அவருடைய பெயர் விசுவாசிகளுடைய பட்டியல் எபிரேயர் 11 அவருடைய பெயரும் சேர்க்கப்பட்டு இருக்குது. காலத்தை பிரயோஜனப்படுத்த தவறிய சீஷர்கள் தூங்கினாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அவர்கள் பரிசுத்தாவியானவருடைய உன்னத பலத்தை பெற்றுக்கொண்ட பின்போ இயேசு சொன்னாரு, உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதே போல எல்லாரும் உலகம் எங்கும் போனாங்க. நம்ம நாட்டுக்கும் தேமா அப்போஸ்தலர் வந்தாரு. யோவான் சீஷனை தவிர மற்றவங்க எல்லாம் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசித்து அவருக்காகவே சாட்சியா ஜீவித்து ரத்த சாட்சியாய் மரிச்சாங்க என்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்துல பிரவேசித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆகையினால ஆவிக்குரிய தூக்கத்துல இருந்தோமே ஆனால் உணர்வடைந்து எச்சரிப்பாய் அவருடைய வருகைக்கு அவருடைய சித்தம் செய்து ஆயத்தமாகி இருக்கணும். இயேசு ராஜா தான் உலகத்திற்கே ஒளி. அவர் சொல்லியிருக்காரு, என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லியிருக்கிறாரு. அவர் நம்மளை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவருடைய பிரகாசத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்மளும் அந்த வெளிச்சம் நம்மளே பிரகாசிப்பதோடு அது மற்றவர்களுக்கு ஒளியாயும் வழியாயும் அமையணும். ஞானமாய் கவனமாய் கருத்தாய் எச்சரிப்பான ஜீவத்தை செய்து அவரை பிரியப்படுத்தி அவருடைய சித்தம் செய்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி பரலோக ராஜ்யத்தை அடைய தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதி கனம் மகிமை எப்போதும் உண்டாவதாக. பரிசுத்த பிதாவே, உமக்கே ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.